கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம 10ஆம் சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். போன வீடியோவில் நம்ம 10ஆம் சங்கீதத்தில் முதல் 3 வசனங்களை பார்த்தோம். இப்போ 4-5 வசனங்களை நம்ம பார்க்க போறோம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய கர்வம் அதிகம். எல்லாவற்றிலும் அவனுக்கு ஒரு உயர்வு வெற்றி இருக்குது. அதாவது அநேகர் பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காரர்களா இருப்பாங்க, துன்மார்க்கரா இருப்பாங்க. துன்மார்க்கரா இருந்தும் பணக்காரர்கள் ஆகிறவர்களும் உண்டு. அப்படி பணக்காரர் ஆகிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தான் நிறைய செல்வம் இருக்கே, எனக்கு தான் சொத்து சுகம் அதிகமா இருக்கே, நான் நினைச்சா எத்தனையோ வேலைக்காரர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரே கர்வம். அந்த கர்வத்தினால என்னைக்குமே என்ன பண்ண மாட்டான், தேவனை தேடுறது கிடையாது. அதே போல அவன் நினைவுகள்லாம், அவனுடைய நினைப்புலாம் என்னன்னா, ஆண்டவர்லாம் இல்ல, தேவன்லாம் இல்ல, நான் உழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதனால நல்லா இருக்கேன், நான் திறமையா வேலை செய்யறேன், நான் நல்லா இருக்கேன். இப்படிப்பட்ட நினைவுகள் தான் அவனுடைய நினைவுகள். அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவ. சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா பணக்காரர்களா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேடான வழியில சம்பாதிக்கிறாங்க, கேடான வழியிலையும் சம்பாதிக்கிறவர்களும் உண்டு. அப்படி கேடான வழிகள்ல சம்பாதிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன தெரியாது, நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம சம்பாதித்த கேடான நம்ம செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாவற்றிற்கும் நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கலைன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தண்டிக்கப்படுவோன்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவனையே அறியல, தேவனே இல்லைன்னு நினைக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பை பற்றி அறிகிற அறிவு இல்லை. அதனால அவன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஒரு நாளும் அந்த துன்மார்க்கன் மேல இவன் எவ்வளவு உயர்வா இருக்கான், இவன் எவ்வளவு தவறு செய்தாலும் பாவம் செய்தாலும் பாவத்தை அக்கிரமத்தின் மூலமா செல்வத்தை பெறுகிறானே தவிர ஆண்டவர் இவனெல்லாம் தண்டிக்கவே மாட்டாரு, இவனெல்லாம் நல்லா தானே வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. பிரியமானவர்களே, என்னைக்குமே நம்ம உத்தமத்துல நிலைத்து நிற்கணும். என்னைக்குமே நம்ம உத்தமத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது போல உண்மையுள்ள மனுஷனா நம்ம இருக்கணுமே தவிர ஒரு நாளும் கர்த்தரை அசட்டை பண்ணுகிற மனுஷர்களா நம்ம ஒரு நாளும் இருக்கவே கூடாது. கர்த்தரை நம்ம எப்பயுமே வந்து நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும், ஒரு பிசினஸ் பண்றோமா, ஒரு சின்ன வேலை செய்யறோமா, அந்த வேலையில கூட கர்த்தரை முன்பாக நிறுத்தணும். இந்த துன்மார்க்கனை போல கேடுள்ள வழிகள்ல நம்ம சம்பாதிக்க கூடாது. அதே போல நியாய தீர்ப்பு இருக்குதுன்றது நம்ம மனதுல எப்பயும் வைத்திருக்கணும். எதிராளி மேல எல்லாற்றிலையும் துன்மார்க்கன் வந்து சீர்கிறான். அது மாதிரி நம்ம மற்றவங்க எதிராளிகள் மேல சீரக்கூடாது. நம்மள துன்பப்படுத்துறாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க மேல போய் சீரக்கூடாது. இந்த துன்மார்க்க செய்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடக்கணும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.